ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஏஎல்பி டெக்னீஷியன் அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்ட கொஷின்ஸ். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ரயில்வேயோட பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இதே பேட்டர்ன் கொஷின்ஸ் வந்து வரக்கூடிய என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாம்லையும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அதனால டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் மேம், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999. இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். வரக்கூடிய என்டிபிசி குரூப் டி எக்ஸாம்க்கான தனித்தனி பேட்சஸ் வந்து இதுல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எலுக்கான தனித்தனி பேட்சஸும் இந்த ஒரே கோர்ஸ்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் உங்களுக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், என்டிபிசியோட எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர் வேணும், குரூப் டி எக்ஸாம்க்கான கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்டிபிசி குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஸோ எனக்கு ஃபீவர் இருக்கிறதுனால வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த ஆப்ஷன் தட் இஸ் ரிலேட்டட் டு த தேர்ட் வேர்ட் இன் த சேம் வே as the second word is related to the first word. அதாவது 1வது வார்த்தைக்கும் 2வது வார்த்தைக்கும் இடையில ஒரு ரிலேஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்குமான ரிலேஷன் என்ன? ஓகே, 2வது வார்த்தை வந்து முதல் வார்த்தையுடன் தொடர்புடையது. அதே போல 3வது வார்த்தை எதனுடன் தொடர்புடையது? தொடர்புடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்க. ஊர்தி கூடம்ல என்ன இருக்கும்? உங்களுக்கு கேரேஜ்ல என்ன இருக்கும்? ஸோ கேரேஜ்ல வந்து பைக் இருக்கும், அப்படிதானே? ஊர்தி கூடம்ல வந்து மிதிவண்டி இருக்கும். அப்ப அக்வாரியம்ல என்ன இருக்கும்? அக்வாரியம்ல மீன் இருக்கும், ஃபிஷ் இருக்கும், அப்படிதானே? ஸோ மீன் வளத்துல என்ன இருக்கும்? மீன் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கம்பேர் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். கொடுத்துருக்கதை வந்து நீங்க எதுல எழுதணும்? ஏறு வரிசையில எழுதணும். ஓகே, √3, கியூப் ரூட் ஆஃப் 5, 4th ரூட் ஆஃப் 7, 6th ரூட் ஆஃப் 9, 12th ரூட் ஆஃப் 11 கொடுத்துருக்காங்க. இதை ஏறு வரிசையில எழுதணும். அப்ப ஏறு வரிசைனா இப்படிதான், நம்ம 3 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர், அதை விட பெருசு 5, இதை விட பெருசு 7, இதை விட பெருசு 9, இதை விட பெருசு 11. அப்ப இதுக்கான ஆன்சர் இதுதானே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இங்க பாருங்க, இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கு, இங்க கியூப் ரூட் இருக்கு, இங்க 4th ரூட் இருக்கு, இங்க 6th ரூட் இருக்கு, இங்க 12th ரூட் இருக்கு. அப்ப இப்போதைக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது? டைரக்டா கம்பேர் பண்ண முடியாது. அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்ன இருக்கு உங்களுக்கு? 3 இருக்கா? அப்ப அந்த 3 எப்படி எழுதலாம்? 3^1/2 எழுதலாமா? √3 தானே. கொஸ்டினை பாருங்க. ஃபர்ஸ்ட் √3 இருக்கு. √3 நாம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3^1/2 எழுதலாம். அடுத்து இருக்கிறது எப்படி எழுதலாம்? 5^1/3 எழுதலாம். 5^1/3 எழுதலாம். அடுத்து இருக்கிறத 7^1/4 எழுதலாம். அடுத்து 9^1/6 எழுதலாம். 11^1/12 எழுதலாம். இப்போ கம்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இன்னும் நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஸோ இதோட எது பகுதி எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வரணும். பகுதி எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வர்றதுக்கு இந்த 2, 3, 4, 6, 12க்கு எல்சிஎம் எடுங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்ன வரும்? 12 வரும். அப்ப இதை 12 மாத்தனா என்ன பண்ணணும்? மேலையும் கீழையும் 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு 3^6/12 கிடைக்குமா? மேலையும் கீழே 6ஆல மல்டிப்ளை பண்ணா. அடுத்து 5 இங்க மேலையும் கீழே 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4/12 கிடைக்கும். இதை 12 மாத்தனா மேலையும் கீழே 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 3/12 கிடைக்கும். இதை 12 மாத்தனா மேலையும் கீழே 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 9^1/12. இதை 12 மாத்த வேண்டாம், ஏற்கனவே 12 தான் இருக்கு. ஸோ 11^1/12 இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 3^6/12 இருக்கா? 3^6 எழுதலாமா? இதை எப்படி எழுதலாம்? 5^4 எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்? 7^3 எழுதலாம்.
இதை எப்படி எழுதலாம்? 9 பவர் 1/12 எழுதிக்கலாம். இதை 11 பவர், ஸோ 9 பவர் 2/12. ஏன்னா இது 6 வந்து 12 மாத்தனா மேலே கீழே 2ஆல மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ 9 ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/12 எழுதலாம். 11 பவர் 1/12 அப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்? 3 பவர் 6. 3 பவர் 6ங்கிறது அதோட வேல்யூ என்ன? 3 × 3 × 3 × 3ன்னு 6 டைம்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா வேல்யூ என்ன கிடைக்கும்? 27 ஸ்கொயர்னு கிடைக்கும். 27 ஸ்கொயரோட வேல்யூ 729. 729 த ஹோல் பவர் 1/12. 5 பவர் 4ஓட வேல்யூ என்ன? 625. ஓகே, 7 கியூபோட வேல்யூ என்ன? 343. அடுத்து 9 ஸ்கொயரோட வேல்யூ 81. அடுத்து 11. ஸோ 11 பவர் 1/12. இப்போ பாருங்க, அடுக்குகள் எல்லாத்தையும் ஒன்று போல கொண்டு வந்தாச்சு. இப்போ நாம என்ன பண்ணிடலாம்? ஏறு வரிசையில எழுத ஆரம்பிச்சிடலாமா? அடுக்கு எல்லாமே 1/12 1/12ன்னு கொண்டு வந்தாச்சு. அப்ப ஏறு வரிசைனா என்ன பண்ணணும்? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போகணும். அசெண்டிங் ஆர்டர்னா என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர்ல இருந்து பிக்கஸ்ட் நம்பருக்கு போகணும். ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது? 11. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 11 பவர் 12 வரும். அதுக்கப்புறம் 81 பவர் 1/12 வரும். அதுக்கப்புறம் 343. அதுக்கப்புறம் வந்து என்ன வரும்? 625. அதுக்கப்புறம் வந்து 729. அப்படியே ரிவர்ஸ்ல வருது, அப்படிதானே? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இது வரும், ரெண்டாவது இது மூணாவது, இது நாலாவது, இது அஞ்சாவது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட NTPCயோட டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல எப்படி RRBயோட கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே ரீசெண்டா கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ நீங்க அதுல டெஸ்ட் அட்டன் பண்ணினாலும் தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் 4 வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 11 பவர் 1/12. அதுக்கப்புறம் என்ன வருது உங்களுக்கு? 81 பவர் 1/12. அதுதான் என்ன இருக்கு? 6th ரூட் ஆஃப் 9 இருக்கு. ஓகே, ஸோ கரெக்டா அசெண்டிங் ஆர்டர்ல கண்டுபிடிச்சாச்சா? தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகுமா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஸோ இது வந்து ஆப்ஷனை ஃபில் பண்ணி இதுக்கான ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ ரொம்ப யோசிக்க வேண்டாம், ஆப்ஷன் ஃபில் பண்ணியே இதுக்கான ஆன்சர் கொண்டு வந்துடலாம். என்ன இருக்கு? NLA டேஷ் XN டேஷ் BFன்னு இருக்கு. ஓகே, ஒவ்வொரு ஆப்ஷனா நம்ம ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் ஃபில் பண்ணும்போது ஏதாவது ஒரு லாஜிக் வந்து ஃபாலோ ஆகும். அந்த லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஃபில் பண்ணி பார்க்கலாம். FL. ஸோ அப்போ இந்த இடத்துல F போடணும், இந்த இடத்துல என்ன போடணும்? L போடணும், இந்த இடத்துல C, அதுக்கப்புறம் E, X, A, F. ஏதாவது ஃபாலோ ஆகுதான்னு பாருங்க. NLAF Xன்னு வருது. இங்க NLBFCNன்னு வருது. அடுத்து LE. ஸோ எந்த ஒரு லாஜிக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் போடும்போது ஏதாவது லாஜிக் வருதான்னு பாருங்க. F, இங்க N, அடுத்து இங்க X, CX, CF. ஏதாவது ஒரு லாஜிக் வருதான்னு பாருங்க. NLA, அதுக்கப்புறம் FXன்னு வருது. ஓகே, ஸோ இது வரை வச்சுக்கிடுவோம். NLA, இங்க NNBFXன்னு வருது. ஓகே, ஸோ இங்கேயும் லாஜிக் வரல. இப்போ தேர்ட் ஆப்ஷன் ஃபில் பண்ணி பார்ப்போம். தேர்ட் ஆப்ஷன் ஃபில் பண்ணும்போது என்ன வருது? F, L, X, N, XDC. ஓகே, ஸோ இப்போ NLAFX இதுவரை ஒன்று எடுத்துக்கலாம். NLBFX கிட்டத்தட்ட வருதா? அதே மாதிரி வருது பாருங்களேன். ஸோ NL இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் N, ரெண்டாவது லெட்டர் L. இங்கேயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் L, ரெண்டாவது லெட்டர் N, ரெண்டாவது லெட்டர் L வருது. இங்க A வந்திருக்கு, இங்க B வந்திருக்கு. ஒரு லாஜிக் தானே, ஏக்கு அடுத்த லெட்டர் வந்திருக்கு. ஓகே, ஸோ A, இங்க வந்து B வந்திருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு? NLAFX, NLBFX. ஓகே, NL இங்க என்ன வந்திருக்கணும்? சீன் வந்திருக்கணும். ஏன்னா இங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கு? A, இங்க ஏக்கு அடுத்து B வந்திருக்கு. அப்ப இங்க கண்டிப்பா என்ன வந்திருக்கணும்? சீன் வந்திருக்கணும். அப்ப சீன் வரல. அப்ப இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நாலாவது ஆப்ஷனை வந்து அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. நாலாவது ஆப்ஷன் அப்ளை பண்ணும்போது ஏதாவது லாஜிக் பிடிபடும். ஸோ இங்க F, அடுத்து L, அடுத்து X, அடுத்து C, அடுத்து X, அதுக்கப்புறம் D, அடுத்து F. இப்ப நல்லா கவனிங்க. NLAFX. ஓகே, NLAFX ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதா? அடுத்து NLBFX. ஓகே, ஒரு பேட்டர்ன். அதே NLA இங்க A வந்திருக்கு, இங்க B வந்திருக்கு. அடுத்து பாருங்க C வந்திருக்கு, கரெக்டா C வந்திருக்கு. அடுத்து உள்ளதுல கரெக்டா D வந்திருக்கு. NLAFX, NLBFX, NLCFX, NLDFX. புரியுதா? ABCDன்னு வந்திருக்கு. இது ஆப்ஷன் வந்து அதுல சப்ஸ்டியூட் பண்ணியும் பேட்டர்னை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா, இதை பாருங்க, நல்லா இந்த கொஸ்டினை பாருங்க.
பார்க்கும்போது இங்க என்ன இருக்கு? A இருக்கா? இங்க என்ன வந்திருக்கு? B வந்திருக்கு. 3வது இடத்துல 1, 2, 3 3வது இடத்துல இங்க என்ன வந்திருக்கு? A வந்திருக்கு. இங்க 1, 2, 3 3வது இடத்துல B வந்திருக்கு. அப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NL இங்க C வந்திருக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன வந்திருக்கும்? D வந்திருக்கும். அப்படி வச்சு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குன்னா ஒவ்வொரு ஆப்ஷனையா அதுல சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லாஜிக் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ புரியுதா? என்னடா மேடம் NLAFXன்னு சொல்லி போட்டு போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. சோ நல்லா பாருங்க. NLA இருக்கு. ஏக்கு அடுத்து பாத்தீங்கன்னா B வந்திருக்கீங்க. அடுத்து இங்க என்ன வரணும்? C வரணும். இங்க என்ன வரணும்? D வரணும். பேட்டர்ன் புரியுதா? NLAFX இது அப்படிதான் இருக்கு. NLFXங்கிறது மாறல. எல்லாத்துலயுமே NLFXங்கிறது அப்படிதான் வருது. ABCD தான் இங்க பேட்டர்ன். ஓகேவா? சோ ஏக்கு அடுத்து B, Bக்கு அடுத்து C, Cக்கு அடுத்து D. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a certain code language, Gray அப்படிங்கிறத 718125 அப்படின்னு கோட் பண்றாங்க. FOMKங்கிறத 6151 311 அப்படின்னு கோட் பண்றாங்க. CBHL அப்ப என்ன கேட்டிருக்காங்க? CBHLங்கிறத எப்படி கோட் பண்ணுவீங்க? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. ஒரு குறிப்பிட்ட மொழியில் கிரே என்பது இப்படி கோட் பண்றோம். FOMKங்கிறத இப்படி கோட் பண்றோம். அதே மொழியில் CBHL என்பதை எப்படி குறிப்பிடப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ இதுக்கான லாஜிக் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க? GRAYங்கிறத 7 ஆரோட நம்பர் என்ன? ABCDல 18 ஏயோட நம்பர் என்ன? ABCDல 1 ஒய்யோட நம்பர் என்ன? 25. இத பார்த்த உடனேவே தெரியுதா? ABCDல உள்ள லெட்டர்ஸ் தான் அப்படி போட்டிருக்காங்க. இத 71 81 2 5ன்னு வாசிக்க கூடாது. கரெக்டா பாருங்க. அந்த லெட்டருக்கு நேரா கிரே இப்படி கோட் பண்ணிருக்கானாலே என்ன அர்த்தம்? ABCDல Gயோட பிளேஸ் வந்து 7வது இடம். தெரியலையா? ABCD எழுதிக்கோங்க. ABCD எழுதிட்டீங்க அப்படின்னா பிளேஸ் ஈஸியா தெரியும். அப்படி இல்லைன்னா அது வந்து எங்க இருக்கோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? அது இருக்கக்கூடிய இடத்த மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். ஏனா 1, Bனா 2, Cனா 3ன்னு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. சோ நல்லா பாருங்க. Gங்கிறது 7th பிளேஸ், Rங்கிறது 18வது இடத்துல இருக்கும், Aங்கிறது 1வது இடத்துல இருக்கும், Yங்கிறது 25வது இடம். அடுத்து அப்பனா என்ன பண்ணிருக்காங்க? அந்த லெட்டர் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த நம்பரை போட்டிருக்காங்க. அவ்வளவுதான். இங்க பாருங்க Fக்கு 6ன்னு போட்டிருக்காங்க. Oவுக்கு 15 போட்டிருக்காங்க. FOMK எழுதி காட்டுறேன் பாருங்க. FOMK யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 6, 15, 13, 11. 6, 15, 13, 11. F ஓட பிளேஸ் பாத்தீங்கன்னா ABCDல 6வது இடத்துல இருக்கும். O வந்து 15வது இடம். M வந்து 13வது இடம். K வந்து 11வது இடத்துல இருக்கும். ஓகே. இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும்? CBHLக்கான பிளேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ CBHL C வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும்? 3வது இடத்துல இருக்கும். B வந்து 2வது இடத்துல இருக்கும். H வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும் உங்களுக்கு? H வந்து 9வது இடத்துல இருக்கும். ஓகே. சோ 9ன்னு போட்டுடலாம். L வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும்? 12வது இடத்துல. சோ 3, 2, 9, 12. கரெக்டா? 3, 2 எதுவும் நம்பர் தப்பா போட்டோமா? H வந்து 8வது இடமா? சாரி. I தான் 9. சோ H வந்து 8வது இடம். சோ 3, 2, 8, 12. 3, 2, 8, 12ங்கிறது ஆப்ஷன் B. தெளிவா புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஒண்ணுமே இல்ல. அந்த ABCD வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்துட்டு கரெக்டா போடணும். அவ்வளவுதான் லாஜிக். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 power x 25 power x plus 6 equal to 25 power 125 power 2x plus 9 னா x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. 5 power x 25 power x plus 6 125 power 2x plus 9 x ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்ணுங்க? அடிமானங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு போல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுக்குகளை வந்து என்ன பண்ணிடலாம்? ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்ப இந்த 5 பவர் x நான் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 25 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 5 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகே. சோ 5 ஸ்கொயர் இன்டு x பிளஸ் 6ன்னு எழுதிக்கலாமா? இந்த 125 நான் எப்படி எழுதலாம்? 5 கியூப்னு எழுதலாம். 5 கியூப் இன்டு 2x பிளஸ் 9ன்னு எழுதலாம். இப்ப பாருங்க அடிமானங்கள் எல்லாமே எனக்கு சமமா வந்துருச்சு. 5 5 5ன்னு வந்துருதா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இத 5x இத வந்து 5 பவர் 2x பிளஸ் 12ன்னு எழுதலாமா? 2x பிளஸ் 12ன்னு எழுதலாம். ஏன்னா 2 கொடுத்து மல்டிப்ளை பண்ணிருங்க. இத 5 பவர் 6x பிளஸ் 27 எழுதலாமா? இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? a பவர் m இன்டு a பவர் n இருந்தா a பவர் m பிளஸ் n எழுதலாமா? புரியுதா? அப்ப இதை எப்படி எழுதலாம்? 5 பவர் இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிடலாம். அப்போ x பிளஸ் 2x என்ன வரும்? 3x பிளஸ் 12 ஈக்குவல் டு 5 பவர் 6x பிளஸ் 27 இருக்குமா? அப்ப இந்த பக்கமும் 5 இருக்கு, இந்த பக்கமும் 5 இருக்கு. அடிமானங்கள் ரெண்டும் சமமா இருக்கு. அப்ப அடுக்குகளை ஈக்குவேட் பண்ணா என்ன வரும்? 3x பிளஸ் 12 ஈக்குவல் டு 6x பிளஸ் 27 இருக்கும்.
3x இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா 6x minus 3x என்ன வரும் 3x. ஓகே, அதுக்கப்புறம் என்ன வரும், இந்த 27 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா 12 மைனஸ் 27. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்குமோ அதை போடணும். ஸோ 12 மைனஸ் 27ங்கும் போது உங்களுக்கு என்ன வரும், மைனஸ் 15ன்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் 15. எக்ஸோட வேல்யூ அப்போ என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15/3. ஸோ மைனஸ் 5ன்னு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ மைனஸ் 5ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும்னா, அடுக்குகளை வந்து ஈக்குவலா அடிமானங்களை ஈக்குவலா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுக்குகளை நாம என்ன பண்ணிடலாம், சமப்படுத்திடலாம். சமப்படுத்திட்டோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை கொண்டு வந்துடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. KMPJHX or 6 family members. K is the daughter of H. So இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு லைன் பை லைனா ரீட் பண்ணி ஃபேமிலி ட்ரீ வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, K is the daughter of H ன்னு சொல்லியிருக்காங்க. K வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச்சோட பொண்ணு. ஓகே, நான் பசங்க எல்லாரையுமே பாக்ஸ் பண்ணிக்கிறேன், பொண்ணுங்க எல்லாரையுமே நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸ் இஸ் த பிரதர் ஆஃப் எம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்டை இப்போதைக்கு என்னால இதுல வரைய முடியாது, நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 பேர் இருக்காங்க. கே வந்து ஹச்சின் மகள், ஸோ கே வந்து ஹச்சோட பொண்ணு. அடுத்து எக்ஸ் வந்து எம்மின் சகோதரர், எக்ஸ் எம்மின் சகோதரர். இப்போதைக்கு என்னால இந்த ட்ரீல பிளேஸ் பண்ண முடியாது, ஸோ நான் ஃபர்தரா பாத்துக்கிறேன். ஸோ ஹச் அண்ட் ஜே ஆர் மேரிடு கப்பிள். ஹச்சும் ஜேயும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அததான் சொல்லியிருக்காங்க. ஹச் மற்றும் ஜே வந்து தம்பதியர். ஓகேவா, ஹச்சும் ஜேயும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதனால நான் இந்த மாதிரி ஆரோ போட்டுக்கிறேன். எம் இஸ் த சன் ஆஃப் ஜே. எம் வந்து ஜேயோட பையன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்ப எம் வந்து ஜேயோட பையன்னா என்ன சொல்லலாம்னா கேயோட அண்ணன்னு சொல்லலாமா? ஏன்னா கேயோட பேரண்ட் தான் யாரு, ஜேயு ஹச்சோ. அப்ப ஜேயோட பையன்னா கேக்கு கண்டிப்பா சகோதரனா இருப்பான். ஓகே, ஹச் மற்றும் ஜே தம்பதியர், சோ நான் போட்டுட்டேன். எம் ஜேயின் மகன், அப்ப ஜேயோட பையன் எம்மா இருந்தான்னா கண்டிப்பா கேக்கு சகோதரனா இருப்பான். ஓகே, ஜே வந்து எக்ஸின் தாய்னு சொல்லியிருக்காங்க. ஜே வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸின் தாய். ஜே வந்து மதர் ஆஃப் எக்ஸ், அப்ப எக்ஸோட மதர். ஓகே, எக்ஸோட மதர் யாருன்னா ஜே. அப்போ எக்ஸுக்கு அம்மா வந்து யாருன்னா ஜே. ஓகே, எக்ஸுக்கு அம்மா வந்து யாரு, ஜே. அப்போ எக்ஸுக்கு ஜே அம்மானா கண்டிப்பா ஜேயோட பையன், இன்னொரு பையன் இவனுக்கு யாரா இருப்பான், அண்ணனா இருப்பான். எம் வந்து இவனுக்கு அண்ணனோ தம்பியோ சகோதரனா இருப்பான். ஓகே, தெளிவா புரியுதா படம் எப்படி வரைஞ்சிருக்கேன்ட்டு? சோ எக்ஸோட அம்மா தான் ஜேனா கண்டிப்பா ஜேக்கு ஏற்கனவே 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க, இன்னொரு பையன் இருக்காங்க. சோ எக்ஸோட அம்மா ஜேனா கண்டிப்பா ஜேயோட இன்னொரு பையன் எம் இருக்கான் இல்லையா, அவன் இவனுக்கு யாரா இருப்பான், சகோதரனா இருப்பான், அண்ணனாவோ தம்பியாவோ இருப்பான். அடுத்து இங்க ஒரு பாயிண்ட் விட்டுட்டு வந்தோம் பாத்தீங்களா, அந்த பாயிண்ட பாருங்க. எக்ஸ் இஸ் த பிரதர் ஆஃப் எம். எக்ஸ் எம்மின் சகோதரர், அவங்களே கொடுத்திருக்காங்க. எக்ஸ் யாருன்னா எம்மோட சகோதரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாரோட ஜெண்டரும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஜே பொண்ணுன்னா கண்டிப்பா ஹச் பையனா தான் இருப்பாங்க, ஏன்னா பையனும் பொண்ணு தான் கல்யாணம் பண்ண முடியும். ஓகேவா, சோ ஜே வந்து பொண்ணு சர்க்கிள் பண்ணிருக்கோம், அப்ப ஹச்ச வந்து பாக்ஸ் தான் பண்ணணும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் மற்றும் ஜேயுடன் எவ்வாறு தொடர்புடையது, ஹவ் இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஜே. எக்ஸ் வந்து ஜே கூட என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. சோ எக்ஸ் வந்து ஜேக்கு என்ன உறவு முறை, பையன், அப்படிதானே. எக்ஸ் வந்து ஜேக்கு என்ன உறவு முறை, பையன், மகன். ஓகேவா, சோ அப்போ சன்னுங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா, சோ எக்ஸோட அம்மா தான் ஜே, ஜேயோட பையன் தான் யாரு, எக்ஸ். அப்ப ஹச்சுக்கும் ஜேக்கும் பாத்தீங்கன்னா 2 பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணு வந்து கே. கே வந்து ஹச்சுக்கு என்ன ரிலேஷன் இல்ல ஜேக்கு என்ன ரிலேஷன் கேட்டாலும் சொல்லிடலாம், இல்லைன்னா கே வந்து எக்ஸுக்கு என்ன ரிலேஷன் கேட்டாலும் சொல்லிடலாம். கே யாரு, எக்ஸோட சிஸ்டர், அப்படிதானே. எக்ஸோட சிஸ்டர் தான் கே, கேயோட பிரதர் தான் எக்ஸ். ஓகேவா, சோ இந்த மாதிரி ட்ரீ வரைஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The area of a rectangular field is 15 times the sum of its length and breadth. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, if the length of the field is 40 meter. அடுத்து then what is the breadth of the field? ஒரு செவ்வக புலத்தின் பரப்பளவு அதன் நீளம் மற்றும் அகலத்தின் கூட்டுத்தொகையை விட 15 மடங்கு அதிகம். அந்த வயலின் நீளம் 40 மீட்டர் என்றால் அந்த வயலின் அகலம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஒரு செவ்வக புலம், அதாவது ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு இருக்கு, அந்த ரெக்டாங்குலர் ஃபீல்டோட ஏரியா. ஓகே, ரெக்டாங்கிளோட ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன, எல் இன்டு பி. ஓகே, இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 15 டைம்ஸ் சம் ஆஃப் இட்ஸ் லென்த் அண்ட் பிரெத். 15 டைம்ஸ் எல் பிளஸ் பிக்கு ஈக்குவலா இருக்கு. செவ்வகத்தின் பரப்பளவு பாத்தீங்கன்னா நீளம் மற்றும் அகலத்தின் கூட்டுத்தொகையை விட
15% அதிகம். சாரி 15 மடங்கு அதிகம். அப்ப L into B equal to 15 into L plus B நான் எழுதிக்கலாமா? ஓகே. அந்த வயலோட நீளம் பாத்தீங்கன்னா 40 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ L equal to 40 சொல்லிட்டாங்க. அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப L இருக்க இடத்துல 40 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 40B equal to 15 into 40 plus B. ஓகே. 40B equal to 15 4 60. 600 plus B. இப்ப நமக்கு என்ன வரும்? நீங்க இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா சாரி 600 plus 15B கிடைக்கும். இப்ப நாம என்ன பண்ணணும்? நம்பரை மட்டும் இங்க வச்சுக்கோங்க. அந்த B இருக்கு இல்லையா? ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் B ல இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ 40B minus 15B equal to 600 கிடைக்கும். 40ல 15 போச்சுன்னா எத்தனை? 25. 25B equal to 600. ஸோ B யோட வேல்யூ என்ன? 600 by 25 கிடைக்கும். ஒரு 25 25 4 25 100. ஸோ 6 into 4 என்ன வரும்? 24 கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 24. அப்ப அதோட அகலம் வந்து எவ்வளவு? வயலின் அகலம் வந்து 24 மீட்டர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? So இந்த கொஸ்டின்ல பாருங்க, consider the given statement and decide which of the given assumptions are implicit in the statement. ஓகேவா? ஸோ எல்லா கொஸ்டினுமே நம்ம டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க அதுல டெஸ்ட் அட்டன் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? An advertisement state that XYZ paint should be used to decorate houses. ஒரு விளம்பரத்துல சொல்றாங்க டெக்கரேட் பண்றதுக்கு XYZ பெயிண்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே? அப்போ அசம்ஷன் பாருங்க, people want to decorate their houses. ஓகேவா? இப்போ ஒரு விளம்பரம் வருது. இந்த பொருளை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஃபேஸ் கிரீமை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல இந்த சோப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னா மக்களுக்கு அது மேல ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்க சோப்பு யூஸ் பண்ணுவாங்க. பீப்புள் வந்து டெய்லி குளிக்கும் போது சோப்பு யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு அதுல ஒரு விருப்பம் இருக்கும். இல்ல பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அததான் என்ன பண்ணுவாங்க? விளம்பரத்துல இது பண்ணுவாங்க ஒவ்வொரு கம்பெனியும். அப்போ பெயிண்ட் அடிக்கிறது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. வீட்டை டெக்கரேட் பண்றது மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படிதானே? சோ இங்க ஃபர்ஸ்ட் அசம்ஷன் பாருங்க, people want to decorate their house. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நீங்க என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்? மக்களுக்கு வந்து வீட்டை டெக்கரேட் பண்ண பிடிச்சிருக்கு. அதனாலதான் பெயிண்ட் விளம்பரம் வருது. அப்படிதானே? சோ என்ன விளம்பரம் வந்தாலுமே கண்டிப்பா மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் அது விளம்பரமா வருது. அப்படிதானே? people want to decorate their house. அப்ப இது கரெக்ட். ரெண்டாவது அசம்ஷன் பாருங்களேன், only XYZ paints can make house decorative. XYZ பெயிண்ட் மட்டும்தான் வீட்டை அலங்காரப்படுத்துமா? இதுல அப்படியே சொல்லியிருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் சொல்றாங்க XYZ பெயிண்ட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா வீடு ரொம்ப அழகா இருக்குமா? சோ வீட்டை அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா XYZ பெயிண்ட மட்டும்தான் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லல. அப்ப இந்த அசம்ஷன் தப்பு. XYZ பெயிண்ட் மட்டும் மார்க்கெட்ல கிடையாது. நிறைய பெயிண்ட்ஸ் இருக்கலாம். இது போக நிறைய கம்பெனியோட பெயிண்ட்ஸ் கூட இருக்கலாம். மக்கள் XYZ பெயிண்ட விட்டுட்டு வேற பெயிண்ட் கூட வாங்கலாம். ஓகேவா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒன்னாவது அசம்ஷன் மட்டும்தான் கரெக்ட்னு சொல்லலாம். மக்களுக்கு டெக்கரேட் பண்றது பிடிச்சிருக்கு. இதுல இருந்து அது ஒண்ணு மட்டும் தான் டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். ஓகேவா? அப்போ only one is implicit. ஓகே. சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, வீடுகளை அலங்கரிக்க XYZ வண்ணப்பூச்சிகளை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு விளம்பரம் கூறுகிறது. சோ ஒரு விளம்பரத்துல சொல்றாங்க, எங்களோட பெயிண்ட நீங்க டிவிலே பாத்தீங்கன்னா எல்லா பெயிண்ட் கம்பெனிக்காரங்களும் இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுங்க, அந்த பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லதான் செய்வாங்க. அதே மாதிரிதான் XYZ சொல்றாங்க, வீடுகளை அலங்கரிக்கிறதுக்கு இந்த பெயிண்டை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படின்னா அவன் சொல்றான்னா மக்களுக்கு கண்டிப்பா வீடை டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு. ஓகேவா? சோ மக்கள் தங்கள் வீட்டை அலங்கரிக்க விரும்புகிறார்கள். அப்போ ஒன்னாவது ஆப்ஷன் கரெக்ட். சோ ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு. XYZ வர்ணங்களால் மட்டுமே வீடுகளை அலங்கரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஃபாலோ ஆகல. அப்போ only one மட்டும் தான் என்னவாகுது? ஃபாலோ ஆகுது. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் கோவையை சுருக்குக. ஓகேவா? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இங்க என்ன இருக்கு? 326 இருக்கு, 222 இருக்கு. எல்லாத்துலயும் பாருங்க 326 222 326 222 வந்திருக்கு. நான் ஏய வந்து 326 எடுத்துக்கிறேன், பி வந்து 222 எடுத்துக்கிறேன். சோ இது என்ன ஃபார்மட்ல எழுதலாம்? a plus b the whole square ஃபார்மட்ல எழுதலாம், minus a minus b the whole square ஃபார்மட்ல எழுதலாம். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணாமலே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் எப்படி சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரதுங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறமா பார்த்த உடனே ஆன்சர் பண்றது எப்படிங்கிறத சொல்றேன். கீழே என்ன இருக்கு? 326 into 222 இருக்கு. இது என்ன ஃபார்மட்? a plus b the whole square. So a square plus b square plus 2ab. இது a minus b the whole square ஃபார்மட். a minus b the whole squareக்கான ஃபார்முலா a square plus b square minus 2ab. வெளியே ஒரு மைனஸ் இருக்கா? அப்ப மைனஸை கொடுத்து உள்ள பெருக்குனீங்கன்னா minus a square minus b square minus plus 2ab கிடைக்கும். டிவைடட் பை இது வந்து என்ன எழுதலாம்? a cross b எழுதியிருக்கலாம். ஓகேவா? சோ a cross b. ஓகே.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். 4ab டிவைடட் பை ஏபின்னு கிடைக்கும். ஏபி கேன்சல் ஆகிரும். இதோட ஆன்சர் என்ன வரும், 4ன்னு கிடைக்கும். ஸோ 4ங்கிறது ஆப்ஷன் பி. தெளிவா புரியுதா? a plus b the whole square minus a minus b the whole square divided by ab. ஓகேவா? அப்ப a plus b the whole squareல இருந்து a minus b the whole square கழிச்சிங்க அப்படின்னா 4abன்னு கிடைக்கும். மேல இருக்க ஏபியும் கீழே இருக்க ஏபியும் கேன்சல் ஆகி ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். நிறைய எக்ஸாம்ல பெரும்பாலும் இந்த மாதிரி கொஸ்டின் ரயில்வேலையும் டிஎன்பிஎஸ்சிலையும் அடிக்கடி கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின். ஓகே, ஸோ தெளிவா புரியுதா? இதை உட்காந்து 326ஐயும் 222ஐயும் ஆட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி நாம கால்குலேட் பண்ணோம்னா எக்ஸாமே முடிஞ்சு போயிடும். ஓகேவா? அதனால கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிங்க. இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ குரூப் டி எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் வந்து ஜனவரி 23ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ நீங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டிக்காக ஒரு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம். என்டிபிசியோட எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல்ல இருக்கும். ஓகேவா? ஸோ மார்ச் டு ஏப்ரல்ல எப்பனாலுமே என்டிபிசி எக்ஸாமோட சிபிடி 1 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா என்டிபிசிக்காக ஒரு செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச்ல மேக்ஸ் ரீசனிங் 100% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்க ஜென்ரல் அவேர்னஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சப்போஸ் என்டிபிசிக்கு நீங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்சில வரக்கூடிய 2025ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பேட்சஸும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸ்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேம், ரயில்வே எக்ஸாமுக்கு டெஸ்ட் மட்டும் தான் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே படிச்சிட்டேன், கரண்ட் அஃபேர்ல தான் வீக்கா இருக்கேன், இதுல மட்டும் தான் என்னோட ஸ்கோர் லோ ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும்னா நீங்க லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான மெசேஜ் அனுப்புங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன், இல்ல டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் டெஸ்ட் பேட்ச், இல்ல உங்களுக்கு சிஏபிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏபிடிஎஃப் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம நம்ம ஆப்போட லிங்க், நம்ம யூடியூப் சேனலோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. சாரி, திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.